தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் அந்த ரிஷப குடும்பம் பற்றி பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். இந்த ரிஷப குடும்பத்தில் மொத்தம் 100 பேர்னு சொன்னேன். இந்த 100 பேரில் முதலாவதாக பிறந்தவர் பரதர். அவருடைய பெயரால் தான் பாரத வருஷம் என்றும் பாரத தேசம் என்றும் நம் நாடு அழைக்கப்படுகின்றது. இந்த பரதன் எப்படி மானாக பிறந்தார், ஜடபரதனாக பிறந்தார் என்ற கதையை பார்க்க போகின்றோம். மற்ற இந்த 99 பேர் யார் யார் என்பதை இந்த பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏகநாத் பாகவதத்தில் ஏகநாத் மகாராஜ் அவர்கள் அதை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். இந்த முதலாவதாக பரதர், அதற்கு அடுத்தது 9 குழந்தைகள். அந்த 9 பேரும் 9 கண்டங்களை ஆள்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக 1 9 10 பேர் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு ஒரு 81 பேர். 81 பேர் யார் அப்படின்னா, இவர்கள் ரிஷப குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள், ரிஷபரினுடைய மகன்கள் தான். இந்த 81 பேரும் த்விஜர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் தாந்திரீக கர்ம காண்டத்தை உபதேசிக்கக்கூடிய உபய வேதாந்திகளாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பொதுவா இந்த த்விஜர்கள் என்றால் இருபிறப்பாளர்கள் என்று பொருள். அந்தணர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக அந்த த்விஜா என்பது அமைந்துள்ளது. ஏறத்தாழ அதாவது அந்த உபநயனம் என்பது மறுபிறப்பாக அமைகின்றது என்பதால் அவர்கள் 2 பிறவிகளை உடையவர்கள் என்ற பொருளில் இருபிறப்பாளர்கள் என்று கருதப்படுகிறது. அதனால த்விஜா என்றால் அப்படி ஒரு பொருள் உண்டு. இதை தாண்டியும் த்விஜா, விப்ரா, வைஷ்ணவா என்று பல சொற்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிற்கும் ஆழமான மாறுபட்ட, அதாவது மாறுபட்ட என்றால் நுணுக்கமான வேறுபட்ட அதற்கான பொருள் இருக்கின்றது. இதை பற்றி ஆமு வேதாந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்கள் விரிவாக சொல்லியுள்ளார். அது நம்ம அங்க பார்க்க போவதில்லை. இந்த த்விஜர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தாந்திரிக வேதங்களை, தாந்திரிக கர்ம மார்க்கத்தை போதிக்கக்கூடிய, உபதேசிக்கக்கூடிய உபய வேதாந்திகளாக இருந்தார்கள். அவர்கள் 81 பேர். அப்ப 1 9 10 இவங்க 81 91 பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க. இறுதியாக அந்த 9 பேர், அந்த 9 பேர் யாருன்னா மிகச்சிறந்த பிரம்ம ஞானிகள். அவர்கள் தான் பாகவதத்தினுடைய அந்த ஏகாதச ஸ்கந்தத்தின் 2 3 4 அத்தியாயங்களில் முழுவதுமாக அந்த நிமி என்ற மகாராஜாவிற்கு பாகவத தர்மம் என்றால் என்ன, இது போன்ற பல்வேறு ஞானத்தை விளக்கமாக சொல்லக்கூடியவர்களாக விளங்கியுள்ளார்கள் அந்த பிரம்ம ஞானிகள். அதை நம்ம பின்னர் வேறு ஒரு அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். அந்த 9 பிரம்ம ஞானிகளுடைய பெயரை உச்சரிப்பது கூட அவ்வளவு மிகச்சிறந்த புண்ணிய பலனை தரக்கூடியது என்று ஏகநாத் மகாராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதனால அந்த பெயர்களை மட்டுமாவது பார்ப்போம். கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுத்தா, பிப்பாலயா, ஆவிர்ஹோத்ரா, துருமிலா, சமசா, கரபாஜனா. இந்த 9 பிரம்ம ஞானிகளும்
மிக அற்புதமாக பாகவத தர்மத்தை பற்றியும், மாயை என்றால் என்ன என்பதை பற்றியும், அதை எவ்வாறு கடப்பது, அல்லது ஒரு எளிய பாமரன் எவ்வாறு இறைவனை அடைய முடியும், இது போன்ற பல தகவல்களை விரிவாக நிமி மகாராஜாவிற்கு விளக்கியுள்ளனர். அதை பற்றி பின்னர் நாம் காண இருக்கின்றோம். இப்ப இந்த பரதர் இருக்கார் இல்லைங்களா, முதலாவது பிறந்தவர். இந்த பரதர் அந்த பிறவியிலேயே முக்தி அடையக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்த போதிலும் அவர் ஒரு சம்பவத்தில் அவருக்கு அந்த சத்கதிக்கான வாய்ப்பு நழுவி விடுகிறது. எப்படி அது நடந்தது என்றால், கண்டகி நதி என்று ஒரு நதி, அந்த நதிக்கரையில் பரதரனுடைய ஆசிரமம் அமைந்திருந்தது. அது ராஜா தான் அவர். ஆனால் எல்லாவற்றையும் துறந்து விட்டு அரச போகங்களை எல்லாம் விடுத்துட்டு அவர் ஆத்ம சாதனையில் ஈடுபட்டு இருந்தார். அப்ப கண்டகி நதியில் நீராடுவதற்காக இறங்குகின்றார். அப்ப அவருக்கு அருகாமையில் ஒரு மான் நீர் அருந்த வருகின்றது. பொதுவாக மான்கள் மனிதர்களை கண்டால் விலகி ஓடும். ஆனால் இந்த ஞானிகள், ரிஷிகள் இவர்களிடமெல்லாம் ஒரு நேரலை மின் அதிர்வு இருக்கும். அதனால அவர்களுக்கு அருகாமையில் மான்கள் தைரியமாக, அதாவது பாதுகாப்பு உணர்வு கொண்டு அருகாமையிலேயே நிற்பதுண்டு, அமர்வதுண்டு. அப்படி அந்த மான் அவருக்கு அருகாமையில் நீர் அருந்துகிறது. இவர் குளிக்கிறாரு, மான் நீர் அருந்துது. அந்த நேரத்தில் ஒரு கடும் உருமல், புலியினுடைய உருமல் சத்தம் கேட்கின்றது. உடனே அந்த மான் திடுக்கிடுகிறது. திடுக்கிட்டு அந்த மான் சூழ் கொண்டிருக்கிறது, வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த புலியினுடைய கடும் உருமல் சத்தத்தை கேட்டு துள்ளி குதித்து பாய்ந்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது வயிற்றில் இருந்த கரு தவறி அப்படியே விழுந்து விடுகிறது. அப்படி விழுந்த கரு உருண்டு அந்த மான் குட்டி, அதாவது பிரசவிக்கப்பட்ட மான் குட்டி உருண்டோடி கண்டகி நதியில் விழுகின்றது. மான் அரண்டு பாய்ந்து ஓடுகிறது. அப்பொழுதும் அது தவறி விழுந்து அதுவும் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறது. இப்ப குட்டியை ஈன்று விட்டது, தாய் மான் இறந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பரதருக்கு இயல்பாகவே கருணை உணர்வு அதிகம் கொண்ட பரதர் இரக்க உணர்வு மேலோங்க, அதாவது மான் இறந்து விட்டதே, இதனுடைய குட்டி எவ்வாறு ஜீவிக்கும் என்று ஒரு கருணை கொண்டு அந்த மான் குட்டியை தன்னுடைய ஆசிரமத்திற்கு எடுத்துக்கொண்டு வருகின்றார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு பிறகு அவருக்கு அந்த மானிடம் மிகுந்த பிரியம் வந்தது. அதனால அதை பார்த்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் அந்த மானை பராமரிப்பதிலும் அந்த மானுக்கு அதீத அன்பை அதனிடம் செலுத்தி வந்தார். அதாவது பற்றற்றவராக இருந்த போதிலும் அந்த மானின் மீது அவருக்கு பற்று ஏற்பட்டு விட்டது. இதன் காரணமாக அவர் அந்த பிறவியில் இறக்கும் வேளையில் இந்த மானை நினைத்தவாறே இறந்தார். அதனால் மறுபிறவியில் மானாகவே பிறக்க நேரிட்டது. அப்ப மறுபிறவியில் பரதர் மானாக பிறந்து விட்டார். இந்த மானாக பிறந்தாலும் கிருஷ்ண பிரேமை அல்லது அந்த சாதனை இருக்கின்றதல்லவா, அது எந்த பிறவிகள் தோறும் தொடரக்கூடிய வல்லமை உடையது என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சாதனை, ஆன்மீக சாதனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து அது நிறைவடைவதற்கு முன்னதாக மரணம் சம்பவிக்குமானால் மறுபிறவியில் எந்த இடத்தில் விட்டார்களோ அதிலிருந்து அந்த சாதனையானது தொடரப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது யோக பிரஷ்டர்கள் என்றும் பிரஷ்ட யோகிகள் என்றும் இரண்டு வார்த்தைகள் சொல்லப்படுவதுண்டு. பிரஷ்டயோகி என்றால் தவறான, அதாவது யோக மார்க்கத்திற்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகி. யோகி என்றே சொல்ல முடியாது, அவர்தான் பிரஷ்ட யோகி. ஆனால் யோக பிரஷ்டர்கள் என்றால் யோக மார்க்கத்தில் வழி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். மரணத்தின் காரணமாகவோ
அல்லது வேறு ஏதேனும் தவிர்க்க இயலாத சூழலின் காரணமாகவோ அந்த யோக சாதனையை அவர்களால் தொடர இயலாமல் அது கைவிடப்பட்டால் அவர்கள் யோக பிரஷ்டர்கள் என்று அறியப்பட்டார்கள். அவர்கள் மறுபிறவியில் எந்த இடத்தில் அந்த யோக சாதனையை நிறுத்தினார்களோ அதிலிருந்து தொடர்வார்கள். அதன்படி இங்க பரதர் மானாக பிறந்தாலும் அவர் கிருஷ்ண பிரேமை என்ற கிருஷ்ண சிந்தனையிலேயே வாழ்ந்தார் அல்லவா. அதனால அதிலிருந்து யோக பிரஷ்டராக அந்த நிலையிலிருந்து அவர் நழுவியவராக இருந்ததால் மானாக பிறந்தாலும் அங்கிருந்து அவருடைய ஆன்ம சாதனை தொடர்ந்தது. அதனால எப்பொழுதும் கிருஷ்ண சிந்தனையிலேயே இருந்தார். ஆனால் அவருடைய அந்த மானினுடைய இறுதி காலத்தில் இந்த கிருஷ்ண பிரேமையின் காரணமாக மறுபிறவியில் ஒரு கிருஷ்ண பக்தராக ஜடபரதன் என்று பிறந்தார். ஜடபரதன் அல்ல, பிறந்த பொழுதும் அவருக்கு பரதன் என்று பெயர். ஆனால் அவர் மந்த புத்தி உடையவராக காணப்பட்டதால், ஜடம் போல காணப்பட்டதால் அவரை ஜடபரதர் என்று அழைத்தார்கள். எனவே இந்த ஜடபரதர் மானாக பிறந்தார் என்பது தவறு. மான் தான் ஜடபரதராக பிறந்தது. இப்படி இந்த கதையானது செல்கின்றது. ஜடபரதராக இருந்து அவர் ஆன்ம சாதனை புரிகின்றார். இது எல்லாம் இந்த அத்தியாயத்தோடு நெருக்கமான தொடர்பு கொள்ளதாக இருக்கின்றது. என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த ஜடபரதர் ரகுகணன் என்ற மன்னனுக்கு உபதேசம் செய்கின்றார். அதில் உள்ள பல கருத்துக்களை பாபா அந்த விஜயானந்த சுவாமிக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. இது ரெண்டும் அவ்வளவு ஆச்சரியகரமான விஷயமாக இருக்கின்றது. நாம மேலோட்டமாக ஸ்ரீ சாய் சத்சரியத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு உபதேசம் என்றால் மேலோட்டமாக மேலெழுந்த வாரியாக சொல்லப்பட்ட ஒரு சாதாரண வார்த்தைகளைப் போல வெளித்தோற்றத்திற்கு காணப்படுகிறது. ஆனால் அது அப்படியே பகவத்கீதையிலேயோ பாகவதத்திலேயோ உபதேசிக்கப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை அடியொற்றியதாக அமைந்துள்ளது என்பது மிகவும் ஆச்சரியகரமானது. அதனால இந்த ஜடபரதர் இந்த அத்தியாயத்திற்கு மிக முக்கியமானவராக கருதப்படுகின்றார். நம்ம பார்க்க போகின்றோம், அந்த லீலைகளை எல்லாம் பார்க்க போகின்றோம். இங்க இந்த மறுபிறவியிலும் இவருக்கு கிருஷ்ண சிந்தனை இருந்தது, இப்படி எல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாமே எதை உணர்த்துகின்றது என்றால், மனிதன் தன்னுடைய இறுதி காலத்தில், அதாவது மரணம் சம்பவிக்கும் நேரத்தில் எதை நினைக்கின்றானோ அதுவாகவே மாறுகின்றான். ஒன்று. இரண்டாவது, இறை சிந்தனையிலேயே நினைப்பவன் இறைவனையே அடைகின்றான். இந்த இரண்டு கருத்துக்களையும் விளக்கக்கூடியதாக பகவத்கீதையினுடைய அக்ஷர பிரம்மயோகத்தில், அதாவது 8வது அத்தியாயத்தில் 5, 6வது ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் ய பிரமாதி ச மத்பாவம் யாத்தி நஸ்யத்ர சம்யே. அதாவது மரண காலத்திலும் யார் என்னையே நினைத்தவாறு உடம்பை விட்டு செல்கின்றானோ அவன் என் நிலையை அடைகின்றான். இதில் சந்தேகம் இல்லை, நாஸ்தி, சந்தேகமே கிடையாது என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றார். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தில் யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேயே சதா தத் பாவ பாவித்த. அதாவது கௌந்தேயே என்றால் குந்தியின் மகனே என்று விளிக்கின்றார். இறுதி காலத்தில் எந்த பொருளை நினைத்தவாறு ஒருவன் உடம்பை விடுகிறானோ எப்போதும் அந்த பொருளையே நினைக்கின்ற அவன் அப்பொருளையே அடைகின்றான். இந்த 2 ஸ்லோகங்களுக்கும் ஒன்று இறைவனினுடைய சாநித்தியத்தில் உயிர் விடுவதை பற்றி சொல்கின்றது, மற்றொன்று இறைவனின் சந்நிதியில் உயிர் விடுவதை சொல்கின்றது. அது என்ன, ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இறைவனையே நினைத்தவாறு உயிர் விடுவது சாநித்தியத்தில் உயிர் விடுவது, இறைவனுக்கு முன்னதாக உயிர் விடுவது இறைவனினுடைய சந்நிதியில் உயிர் விடுவது. இது இரண்டுமே சத்கதியை அளிக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஏன்னா அந்த நினைக்கப்படும் பொருள் அதுவாகவே மாறுகிறான்கும் போது
இறைவனை நினைக்கும் போது, சந்நிதியில் இல்லாவிட்டாலும் இறைவனை நினைத்திருந்தால் அந்த சாநித்தியத்தின் காரணமாக அவனும் சத்கதி அடைகின்றான் என்பது இங்கு கருத்து. அப்படி இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக பாபாவினுடைய பல பக்தர்கள் எவ்வாறு சத்கதி அடைந்தார்கள் என்பதை பார்க்க போகின்றோம். அதில் பாபாவின் காலத்திற்கு பிறகு உயிர் விட்டாலும் அவர்கள் பாபாவின் நினைவிலேயே உயிர் விட்டார்கள். அவர்கள் எல்லாம் சாநித்தியத்தில் உயிர் விட்டவர்கள். யார் யார் அவங்க அப்படின்னா, நிறைய பக்தர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக மகல்சபதி, தீக்ஷித், நிமோன்கர், ஜோதிந்திர தார்கட் இவர்கள்லாம் இறுதி தருணத்தில் பாபாவை நினைத்து உயிர் விட்டார்கள் என்பதற்கு பிரமாணம், ஆதாரம் இருக்கின்றது. இதுல மகல்சபதியை பற்றி நம்ம 43, 44வது அத்தியாயங்கள் பார்க்கும்போது பார்க்க இருக்கின்றோம். அதே போல தீக்ஷிதர் பார்க்கும்போது 51வது அத்தியாயத்தில் நாம் அவருடைய இறுதி காலத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நிமோன்கர் பற்றியும் ஜோதிந்திர தார்கட் பற்றியும் முந்தைய நிகழ்ச்சிகளில் நம்ம பார்த்துட்டோம். அதனால இங்க மீண்டும் அதை நாம் பார்க்கவில்லை. இப்ப இவர்கள் எல்லாம் சாநித்தியத்தில் உயிர் விட்டவர்கள். இப்ப சந்நிதியில் உயிர் விட்டவர்களை பற்றித்தான் இந்த அத்தியாயமே போகின்றது. அது என்ன சந்நிதியில் உயிர் விட்டவர்கள்னா, பாபாவின் முன்னிலையில், பாபாவிற்கு முன்னதாக அவருடைய பாத தீர்த்தத்தை அருந்தியவாறு உயிர் விட்டவர், பாபாவையே நினைத்து கொண்டு ஷீரடியில் உயிர் விட்டவர். இப்படி இவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பக்தர்கள். பாபாவிற்கு முன்னதாகவே இவங்கெல்லாம் உயிர் விடுறாங்க. ஏன்னா பாபா முன்னாடி உயிர் விடணும்னா பாபா வாழ்ந்த காலத்திலேயே சத்கதி அடைந்தவர்கள். அவர்களை பற்றித்தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். யார் யார் அது அப்படின்னா, முதலாவதாக விஜயானந்த் சுவாமி, பலராம் மான்கர், தாத்யா சாஹேப் நூல்கர், மேகா, ஒரு புலி. இதுல மேகாவை பற்றி ஏற்கனவே நம்ம முந்தைய அத்தியாயங்களில் பார்த்து விட்டோம். அதனால இந்த எஞ்சிய 4வரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர்களோடு ஒரு எருமைக்கு பாபா எப்படி சத்கதி கொடுத்தார் என்பதையும் நாம் ஒரு லீலையின் வாயிலாக காண இருக்கின்றோம். இதுதான் பாபாவினுடைய சந்நிதியில் உயிர் விட்டவர்கள். இப்ப ஆச்சரியமா இருக்கும், மகாபாரத போரில் போரிட்டு உயிர் துறந்த அத்தனை பேருமே சத்கதி அடைந்தார்கள். இது எப்படி அது சாத்தியமாகும்? கௌரவ சேனையில், அதாவது அதர்மத்தின் பகுதியில் நின்று போரிட்டவர்கள் கூட எவ்வாறு சத்கதியை அடைந்திருக்க முடியும் அல்லது முக்தியை அடைந்திருக்க முடியும் என்றால், அவர்கள் எல்லாம் மரணிக்கும் தருவாயில் அங்கே எதிரில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருந்தார். எனவே இறைவனின் எதிரில் தங்கள் உயிரை விட்டதினால் இறைவனின் சந்நிதியில் உயிரை விட்டவர்கள், அதனால் அவர்கள் சத்கதி அடைந்தார்கள். ஏன்னா பொதுவாக துரியோதனன் வைரி பாவத்தோடு தான் எப்பொழுதும் கிருஷ்ண பகவானையே நினைத்து வந்தான். அதாவது எதிரியாகவே கிருஷ்ணனை நினைத்து வந்தான். அதே போல கம்சன் ஒரு பய உணர்வோடு எதிரியாகவே கிருஷ்ணனை கருதி பய உணர்வோடு எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைத்தவாறே இருந்தான். அப்படிப்பட்டவர்களும் முக்தி அடைந்தார்கள். அவர்கள் அந்த வைரி பாவம் இருந்தாலும் எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைத்ததால் முக்தி அடைந்தார்கள். அதை போல இவர்கள் அதர்மத்திற்காகவே போரிட்டாலும் கூட அந்த இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னிலையில் உயிரை விட்டார்கள். எனவே சத்கதி அடைந்தார்கள். அதே முறையை பின்பற்றி நாம் நோக்குங்கால் இங்கு கூறப்படக்கூடிய இந்த பெரிய பக்தர்கள் பாபாவின் முன்னிலையில் உயிர் விட்டதால் இவர்கள் அனைவருமே சத்கதி அடைந்தார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இப்ப இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் தான் நாம பார்க்க போகின்றோம். இதில் முதலாவதாக விஜயானந்த் சரஸ்வதி என்று ஒரு சுவாமி. இந்த விஜயானந்த் சுவாமி அவர்கள் சென்னை சேர்ந்தவர். இவர் சென்னையில் இருந்து இமயமலையில் இருக்கும் மானச சரோவருக்கு யாத்திரையாக செல்ல புறப்படுகின்றார். அப்படி புறப்படும் பொழுது பாபாவினுடைய புகழை பற்றி கேள்விப்பட்டு வழியில் ஷீரடிக்கு தங்குகின்றார். அப்படி
தங்கும் பொழுது அவர் எவ்வாறு ஷிரடியிலேயே இன்னுயிரை துறக்க நேரிடுகிறது, அதன் மூலமாக பாபா எவ்வாறு அவருக்கு சத்கதி அளித்தார் என்பதை பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதற்கிடையில் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஜயானந்த சுவாமி ஒரு சென்னையிலேயே ஒரு யாத்ரீகரை சந்திக்கிறார். அதாவது ஜப்பான் நாட்டிலிருந்து அந்த யாத்ரீகர் நிறைய புத்த தலங்கள் பற்றி எல்லாம் பார்ப்பதற்காக யாத்திரையாக வருகின்றார் இந்தியா முழுமைக்கும். அப்படி வரும்போது சென்னையில் விஜயானந்த சுவாமியை சந்திக்க நேரிடுகிறது. அப்ப இருவருக்கும் இடையே நட்பு ஏற்படுகிறது. விஜயானந்த சுவாமி அந்த யாத்ரீகரின் கையில் இருந்த ஒரு வரைபடத்தை பார்க்கின்றார், மேப். அந்த வரைபடத்தில் மானச சரோவர் அந்த ஏரியை பற்றி, மானச சரோவர் ஏரியை பற்றியும் அதன் மேலே முகட்டில் தெரியும் கைலாய மலையை பற்றியும் அந்த மேப்பில் பார்க்கின்றார். பார்த்தோன்னே அந்த ஜப்பானிய யாத்ரீகரிடம் விசாரிக்கின்றார், இது என்ன அப்படின்னு. அப்ப அவர் இந்த மானச சரோவரை பற்றி விரிவாக இவருக்கு எடுத்துரைக்கின்றார். அதுல இந்த மானச சரோவரினுடைய வடிவ அமைப்பே இவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உந்துதலை உண்டாக்கியது. இங்க போகணும், அங்க போய் யாத்திரை செய்யணும்னு. அது மாத்திரம் இல்லை, இது மானச சரோவர் என்பது மாத்திரம்தான் இந்த ஜப்பானிய யாத்திரியர் சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே இவர் மானச சரோவரை பற்றியும் கைலாய மலையை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறார். அதனால இவருக்கு இந்த ஆர்வம் மேலோங்குகிறது. பொதுவாக இந்த மானச சரோவர் அப்படிங்கிறத மானசரோவர் என்று சொல்வார்கள். ஏனால் இலக்கணப்படி நிலைமொழியின் ஈற்றும் வருமொழியின் முதல் எழுத்தும் ஒன்றாக இருக்கும்போது குறுக்கமடைகிறது என்ற விதிக்கு இணங்க மானச சரோவர் என்ற இந்த இரண்டு ச குறுகி ஒரு சவாக மாறிவிடுகிறது. எனவே மானசரோவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மானச சரோவர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், மானச என்றால் மனதிலிருந்து என்று அர்த்தம், சரோவர் என்றால் நீர்நிலை அல்லது ஏரி என்று அர்த்தம். அப்ப மானச சரோவர் என்றால் மனதிலிருந்து பிறந்த நீர்நிலை என்று அதற்கு பொருளாகின்றது. அதாவது பிரம்மதேவனினுடைய மனதிலிருந்து உதித்தது என்பதால் மானசரோவருக்கு இப்படி திருநாமம் ஏற்பட்டது. இந்த மானச சரோவரில் என்ன அந்த சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கைலாய யாத்திரை மிக கடினமானது. அந்த பாதை கரடு முரடானது, மிக நீண்ட தொலைவு, பனியிலும் மழையிலும் நனைந்து செல்ல வேண்டும். யாத்ரீகர்கள் பல்வேறு பாஷை பேசக்கூடிய, பல மொழிகள் பேசக்கூடிய மக்களை கடந்து செல்ல வேண்டும். இப்படி திபெத் பீடபூமி பகுதியில் பயணிப்பதே மிக கடினமாக இருக்கும். இப்படி ஏராளமான சவால்கள் நிறைந்தது. இந்த மானசரோவருக்கு அப்படியும் ஏன் பக்தர்கள் அவ்வளவு செல்கின்றார்கள் என்றால் அதனுடைய மகிமை அந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது. காரணம் என்னன்னா, கைலாய மலை சிவபெருமானினுடைய அம்சமாக, சிவபெருமானே அங்கு கைலாய மலையாக இருக்கின்றார் எனும்போது இந்த மானச சரோவர் அன்னை பார்வதியாக கருதப்படுகிறது. அப்ப சிவலிங்கம்னு சொன்னா லிங்கம், லிங்க ரூபமாக அந்த மலையும், ஆவுடையார் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதை போல இந்த ஆவுடையாராக இந்த மானச சரோவரும் விளங்குகிறது என்று கூறப்படுகின்றது. அந்த மானச சரோவரினுடைய மகிமைகள் அளப்பரியது. இன்னும் ஏராளமான முக்கியமான தகவல்களை கொண்டதாக அது இருக்கின்றது. ஏன்னா என்ன முக்கியத்துவம், அதற்கு பக்கத்துல ராட்சஸ் தல் என்று ஒரு நீர்நிலை இருக்கிறது, அது ராவணனால் ஏற்படுத்தப்பட்டது. இதை போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்துவிட்டு அப்படிப்பட்ட அந்த யாத்திரையை விஜயானந்த சுவாமி மேற்கொள்ளும் பொழுது எவ்வாறு சத்கதி அடைந்தார், அதற்கு பாபா எப்படி அனுகிரகம் செய்தார் என்பவற்றை பற்றியெல்லாம் நாம் இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.